உங்க கண்ணம் குழுகுலுன்னு வரணுமா? என்ன சாப்பிட்டாலும் கண்ணத்துல சதையை வைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, அதுக்கு வழி இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. எந்த எக்ஸசைஸ் இல்லைங்க, இப்ப நான் சொல்ல போற எக்ஸசைஸ். அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிடுறியா? நான் கேட்டு தொலைறேன். வாயில நல்லா காத்து ஏத்திக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்து உங்க உதட விரல வச்சு இப்படி பொத்தி இந்த மாதிரி செய்யுங்க. மூணாவதா தண்ணியை வாய்க்குள்ள வச்சு இப்படி செய்யுங்க. படுக்கும்போது இப்படி ஒரு பக்கம் தான் படுக்கணும். நீங்க பாட்டு உங்களை அறியாம என்னதான் நீங்க நல்லா சாப்பிட்டாலும் இப்படி இந்த பொசிஷன்ல இப்படி படுத்தீங்க அப்படின்னா உங்க ஜென்மத்துல கன்னத்துல சதை வைக்கவே வைக்காது. நீங்க என்ன சாப்பிட்டாலும் நீங்க நல்லா தான் சாப்பிடுறீங்க. வழக்கமா நல்லா ரசிச்சு ருசிச்சு சூப்பரா தான் சாப்பிடுறீங்க. ஆனா ரிசல்ட் இல்லையே. நீங்க எப்பெல்லாம் சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க. புரோட்டீன்னா முட்டை, நான்வெஜ் இதை அதிகப்படுத்துங்க. நீங்க அதிகப்படுத்தினா தான் உங்களுக்கு கூடும். அதே மாதிரி சாப்பாட்டோட அளவை கூட்டுங்க. 8 இட்லினா இனிமே 10 ஆக்குங்க. 4 இட்லினா 6 ஆக்குங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அளவையும் கூட்டிட்டு வாங்க, சீக்கிரமே ரிசல்ட் வரும். முக்கிய குறிப்பு, நீங்க இந்த தண்ணியை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்றீங்கல்ல, அதை தனியா இருக்கும்போது பண்ணுங்க. பொது இடத்துங்களை பண்ணுங்க. பக்கத்துல யாராவது இருந்து ஏதாவது சம்பவம் ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை.